வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய பலவிதமான பண்டிகைகளில் ஹோலி பண்டிகை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஹோலி பண்டிகை. பொதுவாக இந்த ஹோலி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழகத்தில் அதுக்கு எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது. இது தமிழ் பண்டிகை கிடையாது, இந்து பண்டிகை. அதிலும் குறிப்பாக ஜெயின மதத்தை சேர்ந்தவர் அடிக்கடி ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இந்து மதத்திலே கூட சில பிரிவுகள் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த பண்டிகையை கண்டுக்கவே மாட்டாங்க. இருக்கிற பண்டிகையை போஸ்ட் போட்டு கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பண்டிகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால், கலர் பொடிகளை உடல் மீது தூவி அன்பின் வெளிப்பாடாக, மத சடங்கின் வெளிப்பாடாக, மத சாஸ்திரத்தின் வெளிப்பாடாக தங்களுடைய ஒரு மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவது. பலவிதமான சடங்குகள் அந்த ஹோலி பண்டிகை இருந்தாலுமே கூட பப்ளிக்காக தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சடங்கு என்னன்னு சொன்னால், கலர் பொடிகளை முகத்தில் வைப்பது, முகத்தின் மீது பூசிக்கொள்வது, மற்றபடி உடம்பில் தடவி ஓடி செல்வது. இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த வயசுக்கு வந்துட்டால் மாமங்கார மஞ்சள் தண்ணி ஊற்றுறான் பாருங்க, அந்த மாதிரி மாமன்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அதற்காக பல பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மாமே வர்றான்னு சொல்லி போட்டு ஓடி ஒதுங்குவாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சடங்குகள் இருக்குது. அது மாதிரி அந்த ஒரு சடங்கு வண்ண கலர் பொடிகளை மனிதர்கள் மேலே, குறிப்பாக யார் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கலர் பொடியை தூவுவது அவர்களுக்குள்ள. அப்புறம் இதுலேயும் சில வன்முறைகள்லாம் இருக்குது. நாம் இதாண்டா சாக்குன்னு சொல்லி போட்டு தேவையற்ற முறையில் வண்ணப்பொடிகளை தூவுவது. அப்புறம் அவர் சண்டைக்கு வருவார், அப்போ எம்மேல தூவுறது, இப்படி சண்டைக்கு வருவார். இவர் சொல்லுவார், நான் அன்பின் வெளிப்பாடு அப்படிம்பார். உன்னுடைய அன்பு அதோட வச்சுக்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இது ஒரு பிரச்சனையாகி பலவிதமாக அங்கங்கே ஒரு சண்டை சச்சரவு நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. பீகார் எம்எல்ஏ அது பாஜக ஹரிபூஷன் தாக்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார், எப்பா வருஷத்துக்கு 52 வாரம் வருது, வெள்ளிக்கிழமை 52 வெள்ளிக்கிழமை வருது. ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் ஹோலி பண்டிகை வர்ற வெள்ளிக்கிழமை வருது, அது நாளைக்கு. அதனால் அதை எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது. அன்னைக்கு இஸ்லாமியர்களாக வீட்டோடு இருந்துருங்க. அன்னைக்கு இந்து மக்கள் வண்ண பொடிகளை தூவுவார்கள். உங்கள் மேலே தூவினாலும் கோவப்படாதீங்க, அதை அன்பின் வெளிப்பாடாக ஏற்றுக்கிடுங்க. மற்றபடி ஹோலி பண்டிகைக்கு உண்டான அந்த வண்ண பொடிகளெல்லாம் கூட கடைகள்லாம் வச்சு நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்களும் பண்ணுறீங்க. மற்றத்தரும் அந்த பொடிகளை விற்கிறாங்க, நீங்களும் விற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பொடிகள் உங்கள் மேலே பட்டால் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. பிறர் பண்டிகையின் சாஸ்திரம் சடங்குகள் தூவக்கூடிய சமயத்தில் அதை நரகம், ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு விலகுறீங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை. அதனால் உங்களுடைய அந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை வைப்பாங்க இஸ்லாமியர்கள், ஜும்ஆ அப்படின்னு சொல்லி போட்டு. அதை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏன்னா இல்லாட்டி வீட்டுக்குள்ளே முடங்கிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதையெல்லாம் விட மிக கீழ்த்தரமான ஒரு அறிவிப்பு யோகி ஆதித்யநாத். வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஊபி முதலமைச்சர் எல்லாமே பாஜக தான். ஆமாம், எங்கெல்லாம் அரசியல் செய்ய வேண்டும் அங்கெல்லாம் கேட்டால் இவங்க மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. எங்களுடைய பாஜக இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சாதாரண ஒரு பண்டிகை இல்லை, மிக கம்பீரமான ஒரு பண்டிகை, ஏதோ அது அவரவர்களுடைய ஒரு சடங்கின் வெளிப்பாடு, சம்பிரதாயத்தின் வெளிப்பாடாக இருக்கட்டுங்க. குறிப்பிட்ட ஒரு மதத்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வேறு நேரங்களுக்கு மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன இது இல்லை. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம், ஏன்னா இஸ்லாமிய பண்டிகைலாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரும். இன்றைக்கி ஒரு 13ஆம் தேதி வந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் 1ஆம் தேதி வரும்.
அதுக்கு அடுத்த வருஷம் 16ஆம் தேதி, இது மாதிரி 13 நாட்களுக்கு முன்னாலே வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தீபாவளி சமயத்தில் எத்தனையோ தடவை ரம்ஜான் வந்திருக்கு, எத்தனையோ ரம்ஜான் வந்திருக்கு தீபாவளி சமயத்தில். ஏன் இவங்க வந்து வேட்டு வெடிக்காமல் விட்டு விட்டார்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட பண்டிகைகளை அடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து ரம்ஜான் உலகத்திலே வந்து பண்டிகைகள் பொதுவாக 13 நாட்களுக்கு முன்னால் வரக்கூடியது இஸ்லாமிய பண்டிகைகள் மட்டும்தான். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் எத்தனையோ, ஏன் பக்ரீத்தே எடுத்துங்கன்னா குர்பானி கொடுப்பது, மாடை அறுப்பது, ஒட்டகத்தை அறுப்பது, ஆடை அறுப்பது, அதுதான் வந்து பக்ரீத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் இஸ்லாமியர்களுடைய விஷயம். அந்த இதுக்கு வந்து எத்தனையோ வகையில் பிரச்சனையை பண்ணியிருக்கீங்களே. இல்லை, பாஜக அந்த மதவாத பாசிச கும்பலை பார்த்து நான் கேட்குறேன், அன்னைக்கு வந்து மாடை அறுக்கக்கூடாது, ஒட்டகத்தை அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறீங்களே. இப்போ இப்படி சொல்லலாம், இஸ்லாமியர் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அன்றைக்கி ஹோலி கொண்டாடாதீங்க, ஏன்னா ஹோலியை கொண்டாடினாலும் வண்ண கொடிகளை தூவாதீங்க. அது என்ன, இந்த பீகார் உத்தரப்பிரதேசத்தில் இந்த பிரச்சனையோடு மற்ற எந்த இதுலேயும் கிடையாது. எங்கெங்கே பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. பீகார் அது இது அவருடைய ஒரு ஜால்ராவனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நிதிஷ்குமார். மற்றபடி குஜராத்து, மற்றபடி உத்தரப்பிரதேசு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஆமாம், இங்கெல்லாம் வந்து அறிவிப்பு வெளிவிட்டாச்சு. ஆமாம், வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை வரும், அதனால் இஸ்லாமியர்கள் வீட்டை விட்டு வெளிவரக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா அப்படிங்கிற சிறப்பு தொழுகை வந்து மதியானம் மினிமம் ஒரு 12:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 hour நடக்கும். அதாவது பயான் அப்படிங்கிற அந்த மத பிரசங்கத்தோடு அந்த தொழுகை நடக்கும். அது ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளே அடங்கி கிடங்கள், இல்லாவிட்டால் நேரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கும் ஒப்புதல் தெரிவித்து உத்தரப்பிரதேச ஜமாத்தார் இஸ்லாமிய பெருமக்கள் அதுவும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அயோத்தியை சேர்ந்த சென்ட்ரல் மசூதி ஹஜரத், அதாவது மதகுரு சொல்லியிருக்காரு, எப்போ இவங்க இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, அதை திட்டம் போட்டு உட்காந்துருக்காங்க, அதனால் வந்து ஜும்மா தொழுகையெல்லாம் வந்து ஒரு 2 மணிக்கு மேலே வச்சுக்கிடுங்க. 2 to 4:30 சம்மந்தமே இல்லாத நேரங்கள். 4:30 அப்படிங்கிறப்ப அசர் அப்படிங்கிற அந்த நேரம் வந்து இவங்களுக்கு வந்துடும், இஸ்லாமியர்களுக்கு. அப்படிங்கிறப்ப அசரையும் சேர்ந்து தொழுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்படி இதற்கு மதகுரு அயோத்தி சென்ட்ரல் மதகுரு ஒத்துக்கிட்டார், அயோத்தி மசூதியை சேர்ந்த ஹஜரத் எப்படி ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறது தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கேயே இருக்கக்கூடிய லக்னோ ஈத்கா பள்ளி, அதுலேயும் சம்பல் நகர் மசூதி, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எங்கெங்கே பாஜக இருக்கிற அங்கெல்லாம் வந்து மசூதி சம்பந்தப்பட்ட வகையில் அந்த ஜும்மா வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை அன்னைக்கு அந்த ஜும்ஆ அப்படிங்கிற தொழுகையை வந்து தள்ளி வச்சுருங்க. மினிமம் ஒரு 2:30 மணிக்கு மேலே தொழுகை ஆரம்பிங்க, 4 மணியோட 4:30 மணிக்கு முடிச்சுக்குங்க. அதுக்கிடையே இந்த மத்தியான நேரத்தில் வந்து அந்த கலவரங்கள் மற்றபடி வந்து பிரச்சனைகள் இருக்காது, வண்ணப்பொடிகளை தூவுவது மற்றபடி வந்து இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்க. 2 இருக்கட்டும், இல்லாமலும் போகட்டும், அதை பற்றி நம்ம சொல்ல வரல. இதே ஒரு கண்டிஷனை வந்து இவர்களுக்கு தீபாவளி மற்றபடி வரக்கூடிய ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கெல்லாம் வந்து இவர்கள் சொன்னார், இஸ்லாமியர்கள் சொன்னார், இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இல்லை, இதெல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படையின் வெளிப்பாடு? ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தவர்களை தன்னுடைய வழிபாட்டு நிலைமையை மாற்றி தங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லி போட்டு ஒரு வல்கரா, ஒரு மத துவேஷமாக தேவையற்ற முறையில் இங்கும் அரசியல் செய்து கொண்டு மதவாதம் செய்து கொண்டு இந்த பாஜக அரசு இருக்குதுன்னா இந்த இந்தியாவா இல்லை வேறு எந்த நாடா அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. 2வது வந்து அந்த ஹோலி பண்டிகையை தமிழர்கள் மதிக்கவே மாட்டாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லாம் வந்து பாஜக ஆளக்கூடிய பாசிச அந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட கண்டிஷனை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு இஸ்லாமியர்கள் போடுவாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? எங்களுடைய ரம்ஜான் வருகிறது, அன்னைக்கு வந்து ஸோ உங்களுடைய இந்து பண்டிகை வருகிறது, நீங்கள் வந்து வேட்டு வெடிக்காதீங்க, நீங்கள் வந்து கோவிலுக்கு போகாதீங்க, நீங்கள் வந்து குறிப்பிட்ட சடங்குகள் செய்யாதீங்க, நாங்கள் செஞ்சுக்கிறோம், அதுக்கு பின்னால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? இல்லை, ஊபி
யோகி ஆதித்யநாத் பார்த்து கேட்குறேன். மற்றபடி வந்து பீகார் பாஜக எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூரை பற்றி கேட்குறேன். இல்லை பாசிச கும்பலாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நான் பார்த்து கேட்குறேன். இது எதற்காக இத்தனை வருஷம் இல்லாத ஒரு அறிவிப்பு இன்னைக்கு என்ன? 2014 பாஜக ஆட்சி நடக்குது, பாசிச கும்பல் ஆட்சி நடக்குது. 3வது தடையாக 2025 வந்திருக்கிறீங்க, ரைட், ஓகே. இத்தனை வருஷம் இந்த அறிவிப்பு இல்லையே. போன வருஷம் ஹோலி பண்டிகை கொண்டாடிச்சு, அதுக்கு முந்தின வருஷம் ஹோலி பண்டிகை கொண்டாடிச்சு, எந்த ஒரு அறிவிப்புமே இல்லையே. அதில் இந்த வருஷம் மட்டும் அறிவிப்புனா ஏதாவது பிரச்சனை பண்ணுகிறீங்களா? இஸ்லாமியர்களை ஏதாவது வந்து தூண்டுதல் ஏதாவது இருக்கிறதா? இல்லை மத கலவரங்களை உண்டு பண்ண ஏதாவது ஏற்பாடுகள் நடக்கிறதா? இல்லை வேறு ஏதாவது திட்டங்களை வைத்திருக்கிறார்களா இஸ்லாமியர் நோக்கி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு? இல்லை அந்த வண்ண பூச்சிக்களில் வேறு ஏதாவது கலந்து ஏதாவது வேறு விதமான செயல்பாடுகளுக்கு இந்த பாஜக அரசு திட்டம் தீட்டி இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மதம் சம்பந்தப்பட்ட எல்லோரும் கலந்து பலவிதமான மதங்கள் அடங்கியதான் இந்த நாடு. என்ன வாய்க்கிழிய சொல்கிறாங்க. இந்த அன்னைக்கு கூட பேசியிருக்கிறார் இவர் மோடி, இந்த மாதிரி வந்து எல்லோரும் மதம் நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆர்எஸ்எஸ் மோகன் பகத் எப்பா இந்த பாபர் மசூதியோடு விட்டுருக்கப்பா, வேறு எது வேண்டாம் இப்படி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை யோகி ஆதித்யநாத்துக்கு எந்த அது அந்த ஐடியா வந்து பீகார் எம்எல்ஏ ஹரிபூஷன் தாக்கூருக்கு யார் ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்துட்டு சைடில் போயிட வேண்டியது. முன்னால் நீங்கள் போயிருக்கா, பின்னால் நாங்கள் வர வேண்டியது. ஆர்எஸ்எஸ்னு பாஜகவுடைய கொள்கையே அதான். ஒரு மனுஷனை முன்னால் தள்ளிட்டு இவங்க பின்னால் நிற்பாங்க, ரைட்டு, ஓகே இருந்தீங்க அப்படின்னா. அதுவும் இஸ்லாமியர்கள் நோக்கி குறிப்பாக இந்த வருஷம் ஹோலி பண்டிகை எடுத்து செய்வதின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்கு. அதனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியரும் இந்த வகையில் ஹோலி ஜும்மா வகையில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கும். இதுக்கு வேறு ஏற்பாடு கூட செஞ்சுக்கலாம். அங்கங்கு கூட்டம் கூட்டமாக சப்பு கட்டி ஜும்மா தொழுகை அங்கங்கே வீடுகளிலே நடத்திக்கலாம், அந்தந்த தெருக்களை நடத்திக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது திட்டம் தீட்டி இருக்கிறார்களா என்று ஐயப்பாடு எழுந்தது அப்படின்னா அதற்கு தகுந்ததை போல் ஆமாம் இவர்களும் தயாராக இருந்து எதிர்கொள்ள போகிறார்களா அப்படிங்கிறது சனிக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெரியும். பார்ப்போம் எப்படியெல்லாம் இவருடைய ஆட்சி கீழ்த்தரமாக இந்த 10 வருஷம் போதும் இந்த வரக்கூடிய 5 வருஷம் எப்படி நடக்கப் போகிறதோ அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம் எல்லாத்திலையும் வந்து தன்னுடைய மத சாயங்களை காவி சாயங்களை பூசியாச்சு. ஆமாம் வந்தே பாரத் ரயில் முதற்கொண்டு காவி சாயத்தை பூசியாச்சு. அப்புறம் பிஎஸ்என்எல் அந்த அந்த வார்த்தையை முதற்கொண்டு காவி சாயத்தை பூசியாச்சு. இன்றைக்கி ஹோலியில் வந்து எல்லா சாயத்தையும் பூசின வகையில் அதுலேயும் ஒரு காவி வண்ண பொடிகளை தூவி விட்டார்கள். ஆல்ரெடி அந்த வண்ண பொடிகளில் வந்து பலவிதமாக தூவிட்டு தான் இருக்கிறாங்க. இவர்கள் எதற்காக புதிதாக தூவி அரசியல் செய்ய போகிறார் என்பது சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்குது. அதனால் வட இந்திய இஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இவர்களாக செய்து விட்டு இதை இஸ்லாமியர்கள் தான் செய்தாண்டு பழி போடக்கூடிய அளவுக்கு எதாவது நடக்கப் போகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி இதில் இருக்குது. அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டப் போகிறார்களா பாஜக அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.